நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போகணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நைட் ஷோ போயே ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படம் எத்தனை நாள் தேட்டரில் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. இந்த வருஷத்தில் ரொம்ப படம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். இந்த வருஷத்தோட முடிவில் இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த தேட்டருக்கு வந்தேன். உள்ளே என்ட்ரு ஆனதுமே அப்படியே சும்மா பாப்கார்ன் ஸ்மெல்லு. இந்த தேட்டர் பெரம்பூர் S2. ரொம்ப நாள் ஆச்சு இந்த தேட்டருக்குள்ளே வந்து. நிறைய இன்க்ளூட் ஆகிருக்கு, நிறைய எக்ஸ்க்ளூடும் ஆகிருக்கு. டானாக்காரன் அப்படின்ற ஒரு படம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் OTT பிளாட்ஃபார்மில் பார்த்துருப்பீங்க. அதனுடைய பார்ட் 2 தான் இந்த படம்னு சொல்லலாம். ஒரு வழியாக நம்ம புக் பண்ண சீட்டுக்கிட்ட வந்து உட்காந்தாச்சு. உட்காந்து பார்க்குறேன், கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய மாஸ் படமான ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரெய்லர்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நான் மொத்த கதையும் சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங், இன்டர்மிஷன், கிளைமேக்ஸ். வேலூரில் கதை ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஹீரோ மாஸ் என்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸ்டார்டிங் என்ட்ரி சாங்கு, குத்து டான்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை லோவாக வச்சுக்கோங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சீன், ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து இந்த படத்துடைய மேக்கிங் என்ன, சினிமாட்டோகிராஃபி என்ன, குவாலிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இந்த படத்தில் கிரிப்பிங்காகவும் இருப்பீங்க. இந்த படத்தில் 3 முக்கியமான கேரக்டர் இருக்குது. அது வந்து எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் மியூசிக். அடுத்தது ஹீரோயின் போர்ஷன். ஸோ ஹீரோயின் எப்படி இருப்பாங்க இந்த படத்துலன்னா, நம்ம ஊர் பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு பெரிய ரோல்லாம் கிடையாது, 1 or 2 சீன்ஸில் வருவாங்க. இந்த படத்துடைய பிகினிங் கதையெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இன்டர்வல் கதை என்னன்னு சொல்கிறேன். இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது நடக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. வித்தியாசமாக த்ரில்லிங்காக இன்டர்வல் பிளாக் விட்டுருப்பாங்க. ஸோ இன்டர்வல் பிளாக்கில் ஒரு 15 மினிட்ஸ் கேப்பில் ஒரு பாப்கார்னை வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த கிளைமேக்ஸ் கதை. கிளைமேக்ஸ் என்னென்னா ஒன்றும் இல்லை, எமோஷ்னல் ட்ராஜடி அந்த மாதிரி கொண்டு போவாங்க. கண்டிப்பாக ஒரு 2 சீனுக்காவது கண்டிப்பாக அழுவீங்க. ஒரு ஒர்க்கிங் டேயில், அதுவும் நைட் ஷோவில் இவ்வளோ கூட்டத்தை ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. அண்ட் இந்த இயர் எண்டில் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியும் இருந்துச்சு. ஹீரோ தவிர 2 கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கும். படத்தை விட்டு வரும்போது கூட அவங்கள ஞாபகம் வச்சுருப்பீங்க.